செட்டிநாட்டு வீடுகளில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி உட்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அவங்களோட ஃபங்க்ஷனில் இந்த ரெசிபி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நல்லா வறுத்து அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்து முந்திரி சேர்த்து அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு கப் ரவையை சேர்த்து அது கூட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ அது கூட அரை கப் துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பை அது கூட சேர்த்துக்கோங்க. ரவை வேகிறதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் விட வேண்டாம். பாசிப்பருப்பில் உள்ள தண்ணியிலேயே ரவை நல்லா வெந்துடும். இப்போது பாகுக்காக வெல்லம் சேர்த்து அது நல்லா காய்ச்சி வடிகட்டி அது கூட சேர்த்து நல்லா கை விடாமல் கிளறி விடுங்க. அப்போ தான் கட்டிப்படாது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கரண்டி நெய் விடணும். உட்காரைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் விட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நெய் விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு சேர கிளறினதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு அது கூட சேர்த்து நல்லா கிளறினீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் உட்காரை ரெடி. எப்பயுமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கேசரியே ட்ரை பண்ணாமல் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணுங்கள்.